ஓ ஸ்டில் கீழே இருக்குண்ணா. சார் பேக்ரவுண்டில் யாரும் நிற்கிறேன். சஜித் கொஞ்சம் பின்னாடி ஒயிட் போயிட்டு நவீன் வாங்க. ப்ரோ கொஞ்சம் பின்னாடி ஒயிட் போட்டோம். நவீன் பின்னாடி போயிடு. ஒயிட் சில ட்ரெய்லரில் வந்து படத்தில் இதை தான் நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்றத கன்வே பண்ணியிருப்பாங்க. சில ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தது வேறு ஒன்றா இருக்கும், படத்தில் வேறு ஒன்றா இருக்கும். பட் ஆழி வந்து முற்றிலும் வித்தியாசமான ஒரு முறையில் தான் இருக்குது. என்னன்னு நம்மளால் சரியாக கெஸ் பண்ண முடியல. படம் வந்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து டீம் நம்ம கூட இங்கே ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம டீமை வந்து இப்போ மேடைக்கு வெல்கம் பண்ணிடலாம். படத்துடைய தயாரிப்பாளர் திரு சஜித் கிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஆழி படத்துடைய இயக்குனர் திரு மாதவ் ராமதாசன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்ந்து படத்துடைய லிரிசிஸ்ட் திரு நவீன் கண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்ந்து படக்குழுவினரை வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய விருந்தாளி படத்துடைய இயக்குனர் உதய சங்கரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்ந்து ஆழி படத்தை கேரளா முழுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கக்கூடிய குட் செலெக்ஷன் திரு அப்பாஸ் ஏஜே அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அண்ட் தமிழ்நாடு முழுக்க ஆழி திரைப்படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் இயக்குனர் திரு ஹரி உத்ரா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அண்ட் பிக் பாஸில் இவங்களை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து நடிகையாக பல படங்களில் வந்து நடிச்சிட்டு இருக்கக்கூடிய தாமரை செல்வி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகர் திரு வையாபுரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். படத்தின் கதாநாயகி தேவிகா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அண்ட் படத்துடைய கதாநாயகன் அங்கே பார்க்கும்போது நேரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. நான் ட்ரெய்லரில் பார்க்கும்போது என்ன இவ்வளோ அழகாக இருந்தார், இப்படி காமிச்சிருக்காங்கன்ற மாதிரி இருந்தது. இந்திரஜித் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அண்ட் படக்குழுவை வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமானவர் சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் பிரசிடென்ட் அண்ட் ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய பிரசிடென்ட் திரு ரவி கொட்டாரக்கரா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். படத்துடைய தயாரிப்பாளர் இயக்குனர் இருவரும் இணைந்து சாருக்கு வந்து பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். தொடர்ந்து சேர்மன் ஆஃப் கேரளா ஸ்டேட்
Chasitra Academy and Director of IFFK திரு ரசல் பூக்குட்டி சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அண்ட் ஆஸ்கர் விருது பெற்றிருக்கக்கூடிய நம்மளுடைய ரசூல் பூக்குட்டி அவர்கள் last but not the least, young and energetic, our favorite hero, supreme star சரத் குமார் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் வரவேற்கின்றோம். இசை வெளியீட்டு விழாவுடைய ஒரு முக்கியமான தருணத்தில் தான் நம்ம எல்லாரும் இருக்கோம். ஆழி படத்துடைய இசைத்தட்டை நம்மளுடைய சிறப்பு அழைப்பாளர் திரு ரவி கொட்டாரக்கா அவர்கள் வெளியிட மேடையில் இருக்கக்கூடிய படக்குழுவினர் பெற்றுக்கொள்வார்கள் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். Triple Eight Productions, Celluloid Creations, திரு சஜித் கிருஷ்ணன் அவர்கள் தயாரிப்பில் இயக்குனர் மாதவ் ராமதாசன் அவர்களுடைய இயக்கத்தில் ஜாசி கிஃப்ட் அவர்கள் இசையமைப்பில் சுப்ரீம் ஸ்டார் திரு சரத்குமார் அவர்கள் கதாநாயகனாக நடித்து உருவாகி இருக்கும் ஆழி திரைப்படத்துடைய இசை தற்போது வெளியிடப்படுகிறது. படக்குழுவினருக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமா மக்கள் கிட்ட ஆழி படத்துடைய ட்ரெய்லர் பாடல்களை நீங்கள் எல்லாருமே கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருக்குது. அண்ட் இன்றைய நிகழ்வில் முதலாக பேச போகிறவர் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆரம்ப புள்ளியிலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம எல்லாரும் அவர் கூட இருந்துகிட்டே இருக்கோம். அதுலேயும் முக்கியமாக ப்ரெஸ் பீப்பிள் நீங்கள் அவருடைய வளர்ச்சியில் முக்கிய பங்கில் இருக்கீங்க. ஆரம்பத்தில் ஒரு இயக்குனராக வந்தார். அவருடைய படங்களில் நார்மலாக ஒரு காதல் படம் என்ன அதுக்குள்ளே என்ன நார்மலாக ஒரு காதல் படம் அப்படின்ற மாதிரியோ இல்லாட்டி ஆக்ஷன் படம் அப்படின்ட்டுல சமூகத்துக்கு தேவையான படங்களை முக்கிய கருத்துள்ள படங்களை மட்டும்தான் நான் இயக்குவேன். அது பெரிய வெற்றி அடைதோ இல்லையோ அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் எனக்கு இதுதான் எடுக்கணும்னு தோணுது அப்படின்ட்டு நல்ல நல்ல கதைகளை எடுத்து இயக்குனராக பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நான் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லி இறங்கி டிஸ்ட்ரிபியூட்டராக ஆரம்பித்து இப்போ பெரிய படங்களுக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய ஹரி உத்ரா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய உத்ரா ப்ரொடக்ஷன் சார்பாக ஆழி பிப்ரவரி 27 அன்றைக்கி திரையரங்கில் வருது. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த ப்ரொடியூசர் சஜித் சார் அண்ட் டைரக்டர் மாதவ் சார். ஏன்னா இன்றைக்கி ஒரு நல்ல படம் ஒரு விநியோகம் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. ஏன்னா மக்கள்கிட்ட போய் ஒரு படம் சேர்க்கறதுக்குள்ளே அது நல்ல படமாக கெட்ட படமாக ரீச் எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. கண்டென்ட்டும் ஒரு நல்ல கண்டென்ட் கிடைக்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ அந்த வகையில் எனக்கு இந்த படம் ஆழி ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்னொன்று இந்த படத்தை எனக்கு ரெஃபர் பண்ணி ரைட்டர் டாவின்சி சரவணன் சாருக்கும் கம்பி கட்டின கதை பட இயக்குனர் ராஜநாதன் சாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நல்ல திரைப்படம் நமக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். எல்லாத்துக்கும் மேலே நாங்கள் சின்ன வயசில் பார்த்த ஒரு ஹீரோ சரத்குமார் சார் அவரோட படம். எங்கள் அம்மாக்கிட்ட இன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன். அம்மா சொன்னாங்க, நீ போனினா நம்ம வீட்டு வாசலில் ஷூட்டிங் எடுக்கும்போது நம்ம அவரை பார்த்ததை சொல்லு அப்படின்னாங்க. திரிசூலத்தில் மானஸ்தன் படம் ஷூட்டிங் அப்போ சார் ஜீப்பில் இறங்குவாங்க. அதெல்லாம் நாங்கள் சின்ன பசங்களாக பார்த்தோம் நாங்கள். ஸோ இன்றைக்கி சாரோட படம் நாங்கள் விநியோகம் பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறோம் சார். தேங்க்யூ சார். ரசூல் பூக்குட்டி சார். ஸோ அவரை ஆஸ்கார் அவார்டு வாங்கும்போது நாங்கள் பார்த்ததுக்கப்புறமா நிறைய படங்களில் அவருடைய ஒர்க்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டெக்னீஷியனாக எல்லாருக்குமே அவர் கூட ஒர்க் பண்ணணுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் அவர் கூட நாங்கள் ஜாயின் பண்ணுறதுலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஸோ எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு கேரளாலேருந்து இங்கே தமிழ்நாட்டில் ஒரு படம் எடுக்கிற ஒரு தயாரிப்பாளர் ஸோ சஜித் சார். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க இன்றைக்கி நிறைய பேர் படம் தயாரிக்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. ஏன்னா வியாபாரம் ஒரு மிகப்பெரிய ஒரு சிண்டிகேஷனாக தான் இருக்குது இங்கே. அதாவது சேட்டலைட் ஆகட்டும், ஓடிடி ஆகட்டும்,
ஒரு பலம் வாய்ந்த தயாரிப்பாளர்கள் மட்டுமே இன்றைக்கி வந்து பண்ணுற ஒரு சினிமா துறையாக நம்ம துறை மாறிட்டு வருது. நிறைய சின்ன படங்களை வந்து எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்து வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்றதே வந்து ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் எங்களுடைய சங்கங்களுக்கு, தயாரிப்பாளர்கள் சங்கம், இயக்குநர்கள் சங்கம், எல்லா சங்கத்துக்குமே வந்து ஆழி படத்தின் மூலயமா வந்து ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை நான் இங்கே வைக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் மாதிரியும் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து படத்தில் இந்த படத்தை வெற்றி பெற வைங்க அப்படின்றத கேட்குறத தாண்டி இன்றைக்கி வந்து வியாபாரம் வந்து ஒரு மிக நலிவடைஞ்சிட்ருக்கு. ஸோ அதை வந்து சேர்க்கறதுக்கு எங்களோட சங்கங்கள்லாம் ஒன்றிணையணும் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கோரிக்கை அந்த படத்தின் மூலயமா நான் சொல்ல விருப்பப்படுறேன். சேட்டலைட் அப்புறம் ஓடிடி, ஸோ இது வந்து இன்றைக்கி சுத்தமாக வந்து நிறைய திரைப்படங்களுக்கு இன்றைக்கி இருக்கிறதில்ல. ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை எடுத்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அவங்க வந்து போனால் மட்டும்தான் ஒரு 200 தொழிலாளர்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை கிடைக்கும். ஸோ அந்த வகையில் வந்து இந்த வியாபாரத்தை வந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகிறதுக்கான ஒரு இதில் தமிழ் சினிமா வந்து கண்டிப்பாக வேறு ஒரு தளத்துக்கு போயே ஆகணும். இல்லைனா நம்ம எல்லாருமே வந்து மறுபடியும் வந்து ஒரு இசை வெளியீடு நடத்துவோம், ஒரு படத்தை வெளியிடுவோம், இந்த மாதிரி ஒரு ஏரியாவிலே நிற்போம். ஸோ அதை வந்து சங்கங்கள்லாம் சேர்ந்து மீட்டெடுத்து ஒரு வியாபார வழிமுறையை வந்து பண்ணி கொடுக்கணும். அது எல்லாத்துக்கும் மேலே இந்த ஃபங்க்ஷனில் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே, ஹோல் டெக்னீஷியன் வையாபுரி சார், தாமரை மேடம் எல்லாருமே வந்து இந்த ஃபங்க்ஷனில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் இருந்த ஒருத்தர் கூட இந்த ஃபங்க்ஷனில் மிஸ் ஆகலை. அதுவே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி நிறைய திரைப்படங்களில் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் நடித்த நடிகர் நடிகைகளை வந்து ப்ரமோஷன் கொண்டு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஒரு படம் கமிட் ஆகும்போதே அந்த படம் வெளியிடுற வரைக்கும் ஒரு தயாரிப்பாளர் கூடயும் இயக்குனர் கூடயும் வந்து சப்போர்ட்டாக நிற்கணும். ஸோ அது வந்து எந்த வளர்ந்து வர நடிகர்களுமே பண்ணுறதில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள ஒரு விழா கொண்டு வர்றதுன்றது ஒரு மிகப்பெரிய சவால். ஏன்னா பொதுவாக வளர்ந்து வர படங்களுக்கு வந்து ஒரு பெரிய சிரமம் என்னென்னா, ஒரு விளம்பரமாக நம்ம போய் ஒரு படத்தை சேர்க்கறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது. ஏன்னா பொருளாதார ரீதியாக அவங்க படம் எடுக்கும் போதே நம்ம வந்து எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ரிலீஸ் அப்போ ரொம்ப ஒரு கஷ்டமான ஸ்டேஜ். அப்படி இருக்கும்போது ஒரு படத்துடைய ஒரு ப்ரமோஷனில் அவங்க இருக்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கோரிக்கை நான் நிறைய இடத்துல வலியுறுத்தியிருக்கேன். ஸோ அந்த வகையில் எங்களுடைய ஆழி திரைப்பட குழு வந்து ஒட்டுமொத்தமாக எல்லோரும் இந்த ஸ்டேஜில் இருக்கிறன்றது நான் சமீப காலமாக வெளியிட்ட படங்களில் இந்த படத்தில் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கே இந்த டீம் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஸோ ப்ரமோஷன்ஸ் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் நடிகர் நடிகைகள் அப்படின்றது தான். எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் February 27 அன்றைக்கி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எல்லா ஸ்டேட்லேயுமே ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் பார்க்கணும். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக ஆழி திரைப்படத்தை கேரளா முழுவதும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண தயாராக இருக்கக்கூடிய நம்மளுடைய குட் செலெக்ஷன் திரு அப்பாஸ் ஏஜே அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். சார், ஆழியை செலக்ட் பண்ணியிருக்கீங்க, குட் செலெக்ஷன் சார். எங்களை நம்பி கேரளா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு வேண்டி ஏற்பாடு பண்ண சஜித்தனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். பின்ன நல்லா வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம், நல்லா பண்ணணும்னு இருக்கிறோம். பாக்கியில் அவங்க பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக ஆழி திரைப்படத்தை அந்த திரைப்பட குழுவினரை வாழ்த்துறதுக்காக வருகை தந்திருக்கக்கூடிய விருந்தாளி படத்துடைய இயக்குனர் திரு உதயசங்கரன் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு என்ன இன்வைட் பண்ண என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு ராம்தாஸ் சாருக்கும், சஜித் சார், அப்புறம் என்னோடய போஸ் ரசூல் சார், சரி சார் வணக்கம். ஆல் டீம் இது ட்ரைலர் பார்த்தேன், அப்புறம் சாங்ஸ் எல்லாமே பார்த்து ரொம்ப நல்லா வந்திருக்காங்க. ஐ திங்க் இட் ஹேஸ் நல்ல கண்டென்ட் இருக்குதுல. நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணால் நல்ல லெவலுக்கு இந்த படம் வந்துடும். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். படத்துடைய பாடல், அந்த மியூசிக் டியூன் நமக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா அதை நம்ம அடிக்கடி பாடணும்னு விருப்பப்படுவோம். ஸோ அதுக்கு அந்த லிரிக்ஸ் ரொம்ப முக்கியம். அதுவும் ஆழமான அழுத்தமான வரிகள் இருக்கக்கூடிய லிரிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அப்படி இந்த படத்தில் அழகான பாடல்கள் எழுதியிருக்கக்கூடிய திரு நவீன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது மலையாள இயக்குநர்கள்கிட்டயே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். என்னென்னா, திருக்குறள் மாதிரி கதையை சொல்லிடுவாங்க. ஸோ 1.5 லைன், ஆனால் அதோட கதை அழுத்தம் வந்து ஒரு ஜாஸ்தி இருக்கும், எஃபெக்ட் ஜாஸ்தி இருக்கும், இம்பேக்ட் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதுதான் மெயின். இந்த படமும் அதே மாதிரி தான். அவர் பேசும்போதே மாதவன் சார் என்ன சொன்னார்னா, கதை மேலே என்னோடய மேக்கிங் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னாரு. அதே மாதிரி படமும் நல்லா வந்திருக்கு. பாடல்கள் அது வெறும் இரைச்சல்களுக்கு மத்தியில் பாடலே கேட்க மாட்டேங்குது இந்த காலத்தில். அதுக்கு நடுவில் அழகாக அந்த இசை அமைத்து
அதில் வந்து வரிகள் கேட்குற மாதிரி அமைத்து கொடுத்த ஜாசி கிஃப்ட் சாருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பை அளித்த சஜித் சார் அப்புறம் மாதவ் சாருக்கும் நன்றி. இந்த படத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ். அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸை பிரமாதமாக பண்ணி கொடுத்த ரசூல் சாருக்கு நன்றி. அதேபோல் எனக்கு தெரிஞ்சு சரத் சார் வந்து 90s எப்படி இருந்தார் அதே மாதிரி திரும்ப வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். ஸோ அவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் உழைத்த அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ப்ரமோஷன் பண்ணுங்கள். இந்த படம் எனக்கு தெரிஞ்சு நல்ல ரீச் இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. ஸோ மச். நடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, ரியல் லைஃப்பில் நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி படத்துலையுமே வந்து வரதுன்னு ஒன்று இருக்குது. ரெண்டுமே சக்ஸஸ் ஆகும். இப்போ இவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா அது வந்து ரெண்டாவது ரகம்னு நினைக்கிறேன். ரியல் லைஃப்பில் அவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி படத்துலையுமே தன்னுடைய கதாபாத்திரத்துலையுமே அவங்க வந்து ரொம்ப இயல்பாக இருக்கிறதாலே தான் இப்போ ஒரு நடிகையாக வளம் வந்துட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நடிகை தாமரை அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சார், எனக்கு வந்து இது ஃபஸ்ட்டு மேடங்க சார், அதனால் கொஞ்சம் புறப்படன்னு இருக்குது. முதல்ல எல்லாத்துக்கும் நன்றி சார். இந்த ஆலி படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஸ்க்ரீனில் என்னை பார்க்குறப்போ பயங்கர சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து மேடை நாடகத்திலேருந்து நான் பிக் பாஸ்க்கு வந்தேன். அப்போதைக்கு வந்து நான் சரத்குமார் சாரை வந்து இந்த பணப்பெட்டி வைக்கையில் தான் பார்த்தேன். இன்றைக்கி நேரில் பார்க்கல எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அன்றைக்கி இந்த பணப்பெட்டியை தூக்கிட்டு வந்திருக்கலாம் சார் நான். ஆமாம், இன்றைக்கி பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் படத்தில் நான் கொஞ்சம் நடிச்சிருக்கேன்றப்போ எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது சார். எங்கள் வீட்டில் எல்லோரும் பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க சார். டைரக்ட் சார் ரொம்ப நன்றிங்க சார். சின்ன சின்ன டைலாக் கூட எனக்கு தமிழே தள்ளாப்பல சார். இதில் வந்து அவங்க மலையாளத்தில் பேசிட்டு எனக்கு புரிய வைக்கிறதுக்குலாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டார் சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். புட்டி சார் ரொம்ப நன்றி. கொஞ்சம் படப்படப்பாக பயமாக இருக்குது முதல் மேடங்கவும். நான் அடுத்தடுத்துலாம் வாய்ப்புற நல்லா பேசுகிறேங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். தேங்க்யூ தாமரை, வாழ்த்துக்கள். அண்ட் அடுத்ததாக வந்து பேசக்கூடியவர் வந்து ஆரம்பத்தில் அவர் வந்து நம்ம நகைச்சுவை நடிகராக பார்த்தோம். அப்புறம் போக போக எமோஷன்ஸ் கேரக்டர் மற்ற எல்லா கேரக்டருமே மிக சிறப்பான நடிப்பை வந்து வெளிப்படுத்தக்கூடியவராக அவர் இருக்கார். இப்போ ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகராக வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய திரு வையாபுரி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது இணைய காலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கிற தயாரிப்பாளர், இயக்குனர் மற்றும் இங்கே இருக்கிற அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். சரத் சார் கூட நடித்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ரொம்ப வருஷம்னா 2000க்கு முன்னாடி நடித்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் அவங்க நடிக்கிறாங்க. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அப்பப்போ பார்த்துப்போம், பேசிப்போம். ஆனால் இது வரைக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு அமைஞ்சதில்லை. இதில் ஒரு சிறப்பான ஒரு கேரக்டர். ஏற்கனவே அப்பாவாக இருக்கேன், அப்பாவாக பண்ணியிருக்கேன். நிகழ்ச்சியில் கூப்பிடும்போது சொன்னார், பார்த்தீங்களா உங்களுக்கு 2 சைடில் 2 ஹீரோயினை உட்கார வச்சுருக்கேன் அப்படின்னார். அவனு சரத் சாரோட பொண்ணா, இன்னொன்று வந்து எனக்கு ஒய்ஃபா, 2 பேர்த்த உட்கார வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் முதலாக அப்பா வேஷம் பண்ணது நிகில் சார் நடித்த படத்தில் தான். ஒரு நல்ல கேரக்டர் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதற்கு பிறகு இந்த படத்தில் ஒரு அப்பா வேஷம் கிடச்சிது. டைரக்டர் கூப்பிட்டு பறையும்போ, வையாபுரி சாரே ஒரு 2 தவசம் மாத்திரை மதி அப்படின்னு சொன்னார். 2 தவசம் ஆகிடுச்சு சார், அப்பா கேரக்டருங்க 2 வருஷம் 2 தவசங்கிறீங்களே அப்படின்னு. 2 வருஷமாக 2 தவசமாக இல்லை, 2 தவசம் மதி அப்படின்னார். ஆனால் போய் நடித்தா ஒரே நாள் தான். காலைல போய் இறங்கணும், சாயங்காலம் 7 மணிக்குள்ளே முடிச்சு அனுப்பிட்டாங்க. அந்த சாங்கை பார்க்கும்போது ஒரு 4 நாள் எடுத்த மாதிரி இருக்குது மாண்டேஜ் பார்த்தா. ஆனால் அது வந்து வெறும் 2 ஹவர் கூட இல்லை, அவ்வளவு ஃபாஸ்ட்டு. அதே மாதிரி சீனும் தாமரையை கேட்டு பார்த்து தெரியும். காலைல போன உடனே மதியானத்துக்குள்ளே சீன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. மதியானம் 3 மணிக்கு மேலே மாண்டேஜ் எடுக்க ஆரம்பித்தாங்க. சார் இன்னும் நீ போவா, என்ன சார் பூவா இன்னும் 4 ராவில் இல்லை அப்படின்னு. இல்லை இந்த ஒரு தவசம் மாத்திரம் இல்லை கழிஞ்சு அப்படின்னு. இப்போ படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, ஆகா எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க போட்டுருக்குன்னு நினச்சேன். ஆனால் அந்த சாங்கிலே அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. ஒளிப்பதிவாளரும் சரி, எடிட்டரும் சரி, இசையும் சரி, பாட்டும் சரி. சரத் சாரை பற்றி சொல்லும்போது சொன்னார், இப்போயும் 90s மாதிரி இருக்காருன்னு. அவர் என்றைக்குமே 90s மாதிரி தான் இருப்பார். ஏன்னா அவர் பின்னாடி எப்பயுமே அந்த இதில் யூடியூப்பில் இதிலெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவர் எக்ஸசைஸ் பண்ணுறது, சாப்பிட்றது, நடக்கிறது, பேசுகிறது இன்றைக்கும், அதாவது அந்த முகத்தில் பாருங்களேன் எப்பயுமே அந்த சந்தோஷமும் கலையும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அவர் இவ்வளோ ஆரோக்கியமாக இன்னும் யூத்தாக இருக்கிறதுக்கு காரணம். ஒரே ஒரு தடவை அவர் கையை மட்டும் தொட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். அப்புறம் வந்து உட்காந்தோடனே ஹீரோயின்கிட்ட கேட்டேன், என்ன என் கூட பையனாக நடித்தார் அந்த ஹீரோ வரலையான்னு. என்ன ஹீரோ வரலையா வந்தால் உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கல அவர் தான் அப்படின்னு. அவர் ஒரு மினி சரத் சார் மாதிரியே இருக்கார் பாருங்கள்.
ஆனால் படத்தில் பார்க்கும்போது குடுமையெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே இப்போ ஒரு அப்பாவே அப்படி இருந்தது. என்னப்பா இப்படி மாதிரி ஹீரோ மாதிரி வந்திருக்கேன். என்ன நான் ஹீரோ தாங்க, ஆல்ரெடி இப்போ வேறு 4-5 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குனார். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான அத்தனை நடிகர்களும் யதார்த்தமாக ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் இயக்குனர், ஒளிப்பதிவாளர், தயாரிப்பாளர். இவங்க எல்லாரும் வந்து தாமரை சொல்லும்போது சொன்னாங்க, மலையாளத்தில் தடுமாறினார், பேச தடுமாறினார். ஆஹா, அவ்வளவு அழகா. அதாவது நம்மெல்லாம் மலையாளத்தில் அபிநயிக்கான்னு ஆசைப்படுது, ஆனால் மலையாள டைரக்டர்கள்லாம் தமிழில் படம் எடுக்கான்னு ஆசைப்பட்றாங்க. அதனால் அவ்வளவு திறமையாக அழகாக ஒரு கதை பண்ணியிருக்காங்க. ஆளி பிப்ரவரி 27 ரிலீஸ் ஆகுது. உங்கள் கூட சேர்ந்து நானும் பார்க்க ஆவலாக இருக்கேன். இந்த படம் வெற்றியடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஸோ மச். பொதுவாக ஹீரோயின்ஸ் அப்படின்னா முன்னாடி இருந்தது, இப்போ அந்த மாதிரி இல்லை. அதாவது காதல் காட்சிகளுக்கும் பாடல்களுக்கும் வந்து பயன்படுத்துவாங்க. பட் இப்போ அந்த மாதிரி இல்லை, எல்லாமே மாறிடுச்சு. விமன் சென்ட்ரிக் படங்களை பார்க்குறோம். பட் அந்த ஹீரோயின் காதலுக்காக மட்டும்தான் அப்படின்றத தாண்டி அவங்களுக்குன்னு ஒரு ரியலிஸ்டிக் இருக்கும்ல. ஸோ அதை வந்து இந்த படத்தில் ஹீரோயின் தேவிகா வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் தோணுச்சு. ட்ரெய்லர் 2 பாடல்கள் வந்து பார்க்கும்போது மலையாளம், தெலுங்கு, தமிழ் அப்படின்ட்டு சவுத் இந்தியா பக்கம் இருக்கக்கூடிய அத்தனை லாங்குவேஜ்லுமே வந்து தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கக்கூடிய கதாநாயகி தேவிகா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் வந்து இது என்னோட 3rd ப்ராஜெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் எமோஜி வெப் சீரிஸ், செகண்ட் யோலோ, அண்ட் இதுதான் ஆழி. அண்ட் அட் லாஸ்ட் இட்ஸ் கோயிங் டு ரிலீஸ் ஆன் February 27th. இது முடிஞ்சு ஐ திங்க் ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அண்ட் நான் இதில் வந்து சரத் சாரோட பொண்ணாக தான் நடிச்சிருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே எனக்கு சரத் சார் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் கிறிஸ்டியன் பிரதர்ஸில் வந்து கரீம் லாலா கேரக்டர், இட் வாஸ் சூப்பர். அண்ட் ஐ திங்க் 2011 தான் அது ரிலீஸ் ஆகிருக்கு. ஐ வாஸ் 8 இயர்ஸ் அந்த டைமில். ஸோ அப்போ முதல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தமிழில் வந்து நம்ம ரோசாப்பூ, சின்ன ரோசாப்பூ எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் ஆஃப் ஸ்க்ரீனில் கூட எனக்கு அப்பா மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி விஷயங்களை தான் சொல்லி தந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம டைரக்டர் ராம்தாஸ் சார், இஸ் அ மலையாளி டைரக்டர். என்னோட லைக் மலையாளத்தில் வந்து ரொம்ப ஃபேன்ஸ் இருக்காங்க நம்ம டைரக்டருக்கு. என்னோட லைக் when I was in college, என்னோட சாருக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். மை டீச்சர்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் சாரோட மூவிஸ். ஸோ நம்ம சஜித் ஏட்டம் ப்ரொடியூசர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ சச் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆக்ட் இன் திஸ் மூவி. அண்ட் சவுண்டு வந்து ரசூல் பூக்குட்டி சார், தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் அவங்க நமக்கு தெரியும் எப்படி இருக்கும். இஸ் அ ஆஸ்கார் வின்னர் டூ. அண்ட் நம்ம சாங்ஸ் வந்து ஜாஸ்தி கிஃப்ட். அண்ட் எனக்கு மலையாளத்தில் வந்து லஜ்ஜாவதியே அந்த சாங்ஸ் இட்ஸ் வெரி ஃபேமஸ் இன் மலையாளம். ஸோ அவங்க கூட இப்படி நடிக்க லைக் இந்த மாதிரி ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் என்னோட கோ ஆக்டர் இந்திரஜித், ஹி ஹவ் டன் அன் அமேசிங் ஜாப். அண்ட் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. நம்ம லைக் டிஓபி, சினிமாட்டோகிராஃபி டீம், டைரக்ஷன் டீம் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். அண்ட் நீங்கள் தான் நம்ம படம் அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேவிகா வாழ்த்துக்கள். அண்ட் தேவிகாவுடன் கதாநாயகனாக நடித்தவர் நான் ஃபீல் பண்ணது தான் எல்லாருமே ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னு நம்புகிறேன். கதையில் வந்து பார்க்குறதுக்கும் நேர்லையுமே வந்து நிறைய வித்தியாசம். அந்தளவுக்கு அவர் வந்து கேரக்டரை அப்சர்வ் பண்ணி பயங்கரமாக பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக வலம் வர அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஆழி படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய இந்திரஜித் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். First of all, sorry, I can only I'm still working on my Tamil, so I'm going to be speaking in English. I'm sorry for that. Big thanks to Madhur Ramdas sir for giving me an opportunity. I first came into acting through his film Ilayaraja. He was grateful enough to give me that good opportunity, and again with an very good, crazy, big opportunity, he came again years after, and I cannot express it in words how grateful I am to Ramdas sir. And then to work along with Sharad Kumar sir, he's an inspiration on and off the screen as well. I got to learn a lot when I was working with him, and thank you sir for being such an inspiration. You are like, if the actor I am today, there's a lot of you in it, I'm pretty sure, because there was a lot of things, like I worked with a lot of other actors, but working with you was like, you have this discipline, this what we say, the
motivation to do the work, the determination, the discipline. I especially loved how, what we say, I'm sorry, it's very, like how on time you are. Like if there's a shot at 9 o'clock, he would reach there by 8:30, and by 9 he will be ready to take the first shot. So that's one of the most important things I believe for every actor to have. And I've learned that from you, sir. And of course, with the background score and all, we have Russell Pukuti, sir, who has done amazing work for the films. And having him along with as a part of the team of Ari, it's obviously a big thing. And Sajid sir, thank you for giving this opportunity. Then my co-actress Devika, who was also like very fun to work with, and I hope we can work a lot in the future as well. And then my amma and appa who didn't recognize me in person. I hope like it was a fantastic opportunity and a fantastic working experience as well for me. And I hope everyone watches it and supports. And thank you so much. Thank you so much. வாழ்த்துக்கள். அண்ட் அடுத்ததாக வந்து பேச போகிறவர் வந்து நம்மளுடைய சவுத் இந்தியன் மட்டும் இல்லை, இந்தியன் சினிமாக்கே வந்து ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்தியன் சினிமா ரிலேட்டடாக என்ன ஒரு பிரச்சனைனாலும் முதல் கால் வந்து சாருக்கு தான் போகும். ஸோ அவரால் சார்ட் அவுட் பண்ண முடியாதுன்னு எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி வைக்கிறதே அவர் தான். அதே மாதிரி ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்ற விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்குன்னா அதுக்கான ஆரம்ப புள்ளியும் இவர் தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 93 படங்களை வந்து சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பருடைய பிரசிடென்ட், ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய திரு ரவி கொட்டாரக்கரா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி சின்ன ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நம்ம இங்கே உட்காந்துட்ருக்கோம், இந்த மேடை, இந்த இடம் பிரசாத் ஸ்டுடியோஸ். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, 1931 ஃபஸ்ட்டு சவுண்டு படம் அலமேரா. 1931 ஃபஸ்ட்டு சவுண்டு படம் அலமேரா. அந்த படத்தில் கூட வேலை பண்ணியிருக்கார் திரு எல்வி பிரசாத் அவர்கள். அவர் தான் இந்த ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணார். நிறைய பேருக்கு தெரியாது அவரது ஹிஸ்ட்ரி, பட் ஒரு சின்ன ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து ஆகணும் அவருக்காக. ஸோ இந்த பெரிய ஒரு ஸ்தாபனம் இங்கே உண்டாக்கிட்டு தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி, போஜ்புரி, மராட்டி, பெங்காலி எல்லா பாஷை படங்கள் இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது அந்த உயர்ந்த மனிதன் திரு எல்வி பிரசாத் அவர்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறதுக்கு ஒரு குரு மாதிரி நான் நினச்சிட்டு அவருக்கு விஷ் பண்ணி ஆகணும். நம்ம அது நிறைய பேருக்கு தெரியாமல் போகலாம், அதனால தான் தெரிவிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே எல்லாத்துக்குன்னா இளமையான ஒரு மனிதன் உட்கார்ந்துட்டுருக்காரு நடுவில். இந்த படத்தது டைட்டில் என்னன்னா ஆழி. ஆழி சொல்கிறது ஓஷன். யாருக்காவது அது ஓஷன் டெப்த்து தெரியுமா? எவ்வளோ ஆழம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி தான் என் பிரதர் சரத்குமார் த ஆக்டிங் த டெப்த்து. போயிட்டே இருந்தானா இன்னும் புதுசாக நடிச்சுட்டு இருப்பார். ஒரு கேரக்டர் அவர் பண்ண, இப்போ முன்னாடி பண்ண வேறு கேரக்டர்ஸ், அது ஃப்ரம் வில்லன் டு ஹீரோ டு லவர் பாய் டு ஃபாதர் டு ஃபேமிலி மேன் டு எவ்ரி திங். இதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. தயவுசெய்து நம்ம குழந்தைங்களா 2 பேர் இருக்கீங்க, புது குழந்தைங்களா இருக்கீங்க, அவர்கிட்டேருந்து படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன, ஒரு கேரக்டருக்குள்ளே போயாச்சு. நான் 2 மினிட் எடுக்கிறேன், தயவுசெய்து மன்னித்துடுங்க. நான் 2 மினிட் பேசணும், ஏன்னா என் நண்பர் பற்றி பேசி ஆகணும். ஒரு கேரக்டர் பண்ண போகும்போது அவர் ஃபஸ்ட்டு that is, you should start accepting what is the character. 90% of the artists do not do, because they don't have time to accept and read through the script and find out what homework நம்ம என்ன பண்ணி ஆகணும். அது இந்த என்ன சொன்ன, சின்ன குழந்தை தான். எதுக்கு என்னென்னா படிச்சுட்டே இருக்காரு. he thinks he is in first standard, second standard, and he is learning to become a doctorate.
அண்ட் எவ்ரி பர்ஃபார்மன்ஸ் ஒரு படத்தை இப்போ ரீசெண்டாக வந்து அவர் பண்ண படங்க தயவுசெய்து ஒரு சின்ன ஒரு ரீகலெக்ஷன் போனீங்கன்னா அவர் பண்ண படங்க எல்லா கேரக்டர்ஸ் வித்தியாசமான கேரக்டர். அதே மாதிரி தான் இந்த படத்தில் கூட ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. நான் ரஷஸ் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. காட் பிளெஸ் யூ. இந்த படம் நல்லா வரணும். நெக்ஸ்ட் இந்த இன்னொரு குழந்தை உட்காந்துருக்கு, சிரிச்சிட்ருக்குது, இந்த ரசூல் பூக்குட்டி உட்காந்து. ஆழிது சப்தம் கேட்டிருக்கீங்களா? ஆழியின் அலை ஓசை கேட்டிருக்கீங்க, ஆழியின் ஓசை கேட்டிருக்கீங்களா? அது கேளுங்க, இந்த படத்தில் காட்டியிருப்பார் இந்த மனிதர். அதனால் சும்மா இல்லை, அகாடமி அவார்டு கொடுத்துருக்காங்க. ஐம் இன்சார்ஜ் ஆஃப் சென்டிங் இந்தியன் ஃபிலிம்ஸ் டு ஆஸ்கர்ஸ். ஒரு 28 வருஷமாக இந்தியாவிலேருந்து போகிற எல்லா படம் நான் ஐம் இன்சார்ஜ் ஆஃப் சென்டிங் த ஃபிலிம்ஸ். ஸோ ஐம் ஹாப்பி டு ஒர்க் and to sit with them also. Then this boy is ஃபுல்லாக லைட்டு ஷைன் அடிக்கிறதோட அவர் தலை இன்னும் ஷைன் அடிக்கிறது. இந்த டைரக்டர் அந்த ஷைன் அடிக்கிறதுன்னா என்னென்னா அது ஃபுல்லாக நிறைய மூளை. அவர் பண்ண படங்கள் 2-3 படங்கள் இருக்குது, வித்தியாசமான படங்கள். இந்த படம் கூட ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கும். தயவுசெய்து இந்த படம் பாருங்கள். இட்ஸ் a different narration. அது நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ், ஹீரோ, ஹீரோயின், குழந்தைங்க, சின்ன 2 குழந்தைங்க நல்லா பண்ணியிருக்காங்க. நானும் we are expecting a lot. Vayapuri and Amma Tamar and everybody who are here, all technicians. And இன்னொரு விஷயம் I have to tell is this boy called Sajith Krishna. He was supposed to be the producer. இங்கே இருக்காரு. இது குழந்தை மாதிரி. ஏன்னா 25 வருஷமாக எத்தனை 25 years 26 years he was my film distributor. தோஸ்த் சொல்லி ஒரு படம், சாக்கோச்சன், குஞ்சாக்கோ போபன், திலீப் வச்ச படம், நான் படம் அந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்து. ஸோ ஃப்ரம் தட் டைம் இஸ் வித் மீ. ஹீ மேக்ஸ் குட் ஃபிலிம்ஸ். தயவுசெய்து நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் உங்கள் எல்லாருக்கு, இவங்க இம்பார்ட்டண்ட், ஆடியன்ஸ் இம்பார்ட்டண்ட். இவங்க 2 பேர் டச் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச் இருக்குது, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அது நீங்கள் தயவுசெய்து இந்த சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. நீங்கள் பண்ணாதான் அவங்க ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. தயவுசெய்து கிவ் அ குட் ரிவ்யூ, சப்போர்ட் யங்ஸ்டர்ஸ். ஹரி குழந்த படம் பண்ணு, புது புது படங்களை ஹெல்ப் பண்ணு, ப்ரொடியூஸ் பண்ணு. ஆஸ் ஃபிலிம் சேம்பர், ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா நல்ல படம் கொண்டு வாங்க, ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புவோம். வாட் எவர் ஹெல்ப் யூ வாண்ட் வி வில் டூ. அண்ட் ப்ரெஸ் ஆல்சோ தயவுசெய்து ஆஃப்டர் ஜூன் நம்ம சேம்பர் பில்டிங் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வில் ஹேவ் மோர் இன்ட்ராக்ஷன்ஸ். உங்கள் கூட நீங்கள் ப்ரெஸ் தாராளமாக வரலாம். உங்களுக்கு ஒரு ஹப்பு மாதிரி பண்ணி கொடுக்குறோம். ப்ரொமோட் பண்ணுங்கள், சின்ன ஆர்டிஸ்ட் படம் ப்ரொமோட் பண்ணுங்கள், டெக்னீஷியன்ஸை ப்ரொமோட் பண்ணுங்கள். படம் ஓடும், அது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் ஆடியன்ஸுக்கு சொல்லுங்கள். நல்ல விஷயம். காட் பிளஸ் த என்டையர் டீம் அண்ட் ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ ஸோ மச். சார் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாரோ அப்படின்னு நினச்சோம், பட் வெரி ஃப்ரெண்ட்லி, வெரி ஜாலி பர்சன் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து படக்குழுவை வாழ்த்தினதுக்காக. அண்ட் அடுத்ததாக வந்து பேச போகிறவர் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னும் பொழுது இப்போ நம்மக்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து படம் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஜெயிக்கணுன்ட்டு பண்ணுவாங்க, சில பேர் ரொம்ப பேஷனேட்டாக இருப்பாங்க அந்த மாதிரி. ஆனால் இப்போ வந்து பேசக்கூடிய எந்த படத்துடைய ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ப்ரொடியூசராக வளர்ந்துருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா ப்ராஜெக்ட் டிசைனராக ஒர்க் பண்ணியிருக்காரு, டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்திருக்காரு, எக்ஸிபிட்டராக இருந்திருக்காரு, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்திருக்காரு. இப்படி படிப்படியாக எல்லா அனுபவங்களுமே வாங்கிட்டு இப்போ வந்து ஒரு ப்ரொடியூசராக வந்து நிற்கிறாருன்னும் பொழுது அந்த ப்ரொடியூசருன்றதுக்கான வேல்யூஸ் வந்து தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல ப்ரொடியூசராக, சிறந்த ப்ரொடியூசராக நிச்சயமாக சார் இருப்பாருன்னு நினைக்கிறோம். ஸோ அவருடைய படைப்பில் அடுத்ததாக ஆடின்ற படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய திரு சஜித் கிருஷ்ணன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம் எல்லோரும், இங்கே வந்த எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் வந்து ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி. இங்கே வந்த எல்லாருக்கும் நம்ம சரத் சார், ரசூல் சார், அப்புறம் வந்து டைரக்டர், அவரோட எல்லா ஓகே ஹலோ ஓகே எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்த எல்லாருக்கும் நன்றி இருக்குது. ശരത് സാറ്, റസൂൽ സാറ്, ബാക്കി എല്ലാ ആൾക്കാരും, രവി സാർ കൂടെ കുറേ നാൾ വർക്ക് പണിയിരിക്കും. ഞാൻ ഇൻഡസ്ട്രി വരുമ്പോഴേ അവരെ തിരിയും. ഇങ്ങനെ വന്നും അവരെ നമ്പിதான், അവരുടെ സപ്പോർട്ട് ഇരിക്കുക. അതുപോലെ എല്ലാവരോടും സപ്പോർട്ട് വേണം. താങ്ക് യു.
தேங்க்யூ ஸோ மச் சார். செயலில் தான் காட்டுவீங்க போல இருக்கு, பேச்சு ரொம்ப கம்மியாகவே இருந்தது. அண்ட் அடுத்ததாக வந்து பேச போகிறவர் மிக மிக முக்கியமானவர் தான். எப்போவுமே நம்ம டைரக்டர்ஸை வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். அது இந்த படத்துக்கு நிச்சயமாக பொருந்தோம். ஏன்னா ஆழி கடலில் முழுக்க முழுக்க ட்ராவல் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அந்த அந்த ஷிப்பை என்ன சொல்கிறது, ஆழி கடல் கப்பலுன்னு வருது. ஸோ கேப்டன் அப்படின்றது வந்து இவருக்கு ரொம்ப கரெக்டாக சூட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். 2011 வந்து மலையாளமில் மேல் விலாசம் அப்படின்ற படம் மூலமாக வந்து அறிமுகமானவர். தொடர்ந்து அங்கே படங்களை பண்ணிகிட்டே இருக்காரு. அண்ட் இப்போ வந்து தமிழில் ஆழி அப்படின்ற ஒரு சிறந்த படத்தை வந்து நம்ம கொடுத்துருக்காரு. ஆழியுடைய ஆழத்தை இப்போ நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக ஆழி படத்துடைய இயக்குனர் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். എല്ലാവർക്കും വണക്കം. ப்ரொடியூசர் மட்டும் சொந்தமாயிட்டு தமிழ் மலையாளம் ஸ்டேஜில் இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நிறைய இடத்துல போயிருக்க வந்து ஜஸ்ட்டு பேசி திரும்பி போவோம் அந்த மாதிரி. எனிவே கொஞ்சம் மலையாளம் தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பேசோம். உங்கள் வந்துச்சுடுங்க. தென் இது என்னோடய தமிழில் ஃபஸ்ட் படம். மலையாளத்தில் 3 படம் பண்ணியிருக்கு. அந்த மேல் விலாசம், அப்போத்திக்காரி, தென் இளையராஜா. மேல் விலாசம் வந்து ஒரு கோர்ட் மார்ஷல் மூவி. ஒரு ரூம் மட்டும்தான் கோர்ட்டில் இருக்கிற படம். அதில் வந்து சுரேஷ் கோபி, பார்த்திபன் சார், தலைவாசல் விஜய் சார், அசோகன் சார், கிருஷ்ணகுமார், இந்த மாதிரி ஒரு படம் ஃபுல்லாக படம் வந்து ஒரு கோர்ட் ரூம். இந்த நெக்ஸ்ட் படம் வந்து ஹாஸ்பிட்டல் பேஸ்டு அப்போத்திக்காரி. அதில் சுரேஷ் கோபி, ஜெயசூர்யா, ஆசிஃப் அலி. தென் தேர்டு படம் வந்து இளையராஜா, அது கின்னஸ் பக்ரு, 2 பசங்க. அதுக்கப்புறம் இளையராஜா ஆக்சுவலி நான் இந்த தமிழில் பண்ணணும்னு நினச்சேன். കാരണം அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருந்தது. இது நமக்கு தெரியும். இந்த இடத்துல அந்த ஒரு பையன் வந்த ஒரு பேர் தெரியாது, ஒரு செஸ்ஸில் ரொம்ப பெரியவராக இருக்கேன். அந்த பையன் அந்த மாதிரி சப்ஜெக்ட் இது முன்னாடி பண்ணியிருக்கேன். அதே அந்த ஆப்ஷன் இல்லை, அதுக்கு முன்னாடி அந்த படம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் இவர் வந்தேன். அப்போ ஆக்சுவலி அந்த தமிழ் படம் மாதிரி அப்போ இளையராஜா. தென் இந்த படம் வந்து சப்ஜெக்ட் வந்தப்போ எனக்கு தெரியாது. தமிழில் படம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியம். കാരണം എനിക്ക് நிறைய இந்த தமிழ் பேசுறது ஒரு தமிழ் படம் பார்த்துட்டு தான் இந்த மாதிரி பேசுது. அல்லாத ஒரு வேறொரு கான்வர்சேஷன் எனக்கு தெரியாது. தென் அந்த நாள் முதலே படம் பார்க்கணும் நாள் முதலே என்னுடைய இன்ஸ்பிரேஷன் இந்த தமிழ் மூவி நிறைய இருக்குது. കാരണം அந்த இடத்துல நிறைய படங்கள் பார்த்து அந்த எல்லாருக்கும் இந்த ஓரோ டைரக்டருக்கும் வந்து அவരുടെ செப்பரேட் ஒரு ஜானர் இருக்குது. அதுதான் என்னோட இந்த இடத்துல படத்தில் மீன்ஸ் എൻ്റെ விஷன். தென் இனி இந்த படத்துக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து வந்ததுக்கப்புறம் இது ஆறு பண்ணலாம்னு இருந்துச்சு. இந்த ஒரு பையனும் மெயினாக வந்து இதில் கதை பேச மீன்ஸ் ஃபுல்லாக ரிவீல் பண்ண முடியாது. எனிவே എന്തായാലും ஒரு 70% வந்து ஓஷன். அப்போ உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும், இந்த படத்தில் சவுண்டு மஸ்ட்டு. அந்த சவுண்டுக்கு எனக்கு கிடச்சது என்ன இன்டர்நேஷ்னல் லெவலில் എക്സ്പീരിയൻസ് ഇരിക്കുന്ന ரொம்ப பெரியവരായിട്ടുള്ള റസൂൽ പൂക്കുട്ടിജി, എന്നോട് റസൂൽ പൂക്കുട്ടി സാറിനെ ഞാൻ തീർച്ചയായിട്ടും നന്ദി പറയുന്നു. കാരണം അവർ ഇപ്പോൾ തന്നെ ഇപ്പം ലാസ്റ്റ് ഇപ്പോൾ ഫൈനൽ മാസ്റ്ററിങ് പോകുന്നു. അതിലും ഇപ്പോൾ അവർ 2 ദിവസം അതിന് വേണ്ടി സ്പെൻഡ് பண்ணியிருக்க. നാളേക്ക് മുതൽ 2 നാളത്തേക്ക് അവർ ഫുൾ ടൈം നിറയെ ഇരുന്ന് ഒരു മൈന്യൂട്ടാக சவுண்டில் ஒரே டிஃப்ரென்ஸ் ஆகல அவர் பார்த்துருக்கு. அது இது போகிறா அது இதில் ஒரு டாக் இருக்குது. அந்த டாகிൻ്റെ സൗണ്ട് എടുക്കുക 2 നാளைக்கு അവർ കേരളയിൽ വന്ന് அந்த டாகிനെ எடுத்து அவരുടെ பைட்டெல்லாம் கிடச்சது. அந்த மாதிரி மைக்கெல்லாம் ஒரு மைக்கை ஸ்பாயிலாகிருக்கு. அந்த டாக் உங்களுக்கு தெரியும், இந்த படத்தில் வந்து டாகு செப்பரேட்டாக இருக்கும். சவுண்டெல்லாம் ஒரு உங்கள் ஒரு கடத்து சீலு போய் திரும்பி வரன மாதிரி இருக்கும். இந்த படம் பாதி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும். இந்த சவுண்டிலும் விஷுவலில் உங்களுக்கு அந்த ஃபீல் வரும். அது கண்டிப்பாக தெரியும். தென் அதில் வந்து நடிச்சிருக்கிற பசங்கள், தென் அதில் பையன் அருள் மீன்ஸ் നമ്മുടെ ഇന്ദ്രജിത്ത് ജഗതിത്ത് എന്ന പയ്യൻ, அதுக்கப்புறம் தேவிகா பொண்ணு, അവരെല്ലാം மீன்ஸ் ஒரு என்ன ஒரு ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்கு. ஒரு ഇതിന് മുന്നാடி நிறைய பண்ண மாதிரி நமக்கு தெரியும். அவர் பிஹேவியர் கண்டா அது மீன்ஸ் பார்த்தா அது மாதிரி இதில் சரத் சார் வந்து ഈ കഥ ചൊല്ലിയൊക്കെ അப்புறம் ഇമ്മീഡിയറ്റാக സാർ പറഞ്ഞാൽ ഓക്കെ കണ്ടിപ്പാக കാരണം ഇതിൻ്റെ സബ്ജക്റ്റിലുള്ള ഡിഫറൻസ് അവർക്ക് പുരിഞ്ഞത്.
இமீடியட் ஃபஸ்ட்டு ஒரு ஆள் மட்டும் தானே இதை சப்ஜெக்ட் ஏன் பேசியிருக்கு, அது சரத் சார். அப்போ ஃபஸ்ட்லேயே ஓகே, அதில் நிறைய இந்த மாதிரி மேக்கப் இந்த டிஃப்ரெண்ட் வேணும், அந்த மாதிரி இதில் ക്യാരക്ടറിൽ വേരിയേഷൻ நிறைய இருக்குது சரத் சார்னு. പിന്നെ അവരുടെ ഡെഡിക്കേഷൻ, എനിക്ക് വന്ന സപ്പോർട്ട്, இந்த ஸ்கிரிப்ட் படித்த நைட்டில் 2 மணிக்கு 3 மணிக்கு வரை ஷூட்டிங் டைமில் ராம்தாஸ் இது இந்த மாதிரி வந்தால் இப்படி நல்லது நிறைய கேட்கும். பின்ன அதில் ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர் சீன் இதில் நிறைய கொஞ்சம் கேரக்டருக்கு ചെറിയ ഒരു നെഗറ്റീവ് ഷെയ്ഡ് കൊടുത്തിരിക്കുക. പക്ഷേ അതിൻ്റെ നെഗറ്റീവ് ഷെയ്ഡ് കൊടുക്കുമ്പോഴും അവർ പറയും இந்த பப்ளிக் வந்து இது இன்ஸ்பயர் பண்ணாது, அது கண்டிப்பாக வேணும், அவருக்கு அது மஸ்டாகிட்டு ராம்தாஸ் இதாகணும். அப்போ இது തന്നെ இந்த ഓഡിയോ வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிற ஓடியோ ஸ்பெஷலாக கொடுத்துருக்கு சரத் சாருக்கு. இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அந்த ஓடியோ சரத் சாருக்கு ஸ்பெஷலாக வாய்ஸ் கொடுத்துருக்கு. தென் തീർച്ചയായിട്ടും സാർ വളരെ ഹാപ്പി വിത്ത് വർക്ക് വിത്ത് ശരത് സാർ, റസൂൽ സാർ, then Vayapuri sir and Tamil Selvi and Indrit Jagadish and Devika, then ഇവരെല്ലാം തീർച്ചയായിട്ടും എന്നോട് കൂടെ ഇരുന്ന്. പിന്നെ ജാസി ഗിഫ്റ്റ് മ്യൂസിക് അവരും നല്ല ഡിഫറെൻ്റായി பண்ணிக்க. അവർക്ക് അവർ ലണ്ടനിലെ ടൂർ இருக்குது, அதுதான் அவர் திரும்ப வரக்கூடாது அது. പക്ഷേ അവരെ ഫുൾ സപ്പോർട്ട് இருக்குது, അവരുടെ എല്ലാ സപ്പോർട്ടും இருக்குது. தென் லிரிக்ஸ் எழுதிய நவீன் கண்ணன் அவர் நന്നായി நல்ல രീതിയിൽ அந்த லிரிக்ஸ் உங்களுக்கு பாட்டிலே சாங்கு. தென் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொடியூசர் சஜித். என்னோட எல்லா படத்துக்கு முன்னாடிக்கு இருந்த எல்லா படத்துக்கும் அவர் தான் என்னோட கூட இருந்து. அதுதான் ഞങ്ങൾക്ക് ഫസ്റ്റ് തമിഴ് പടം ഞങ്ങൾ ചേർന്ന് பண்ணோன்னு நினச்சேன். அதுதான் அவர் ഇതിലിരിക്കുന്ന എഫേർട്ട് நிறைய எஃபர்ட் இருக்குது. ഈ പറഞ്ഞ പോലെ കഴിഞ്ഞ 2-3 இயர்ஸ் வந்து ഞങ്ങളുടെ எஃபர்ட் இருக்குது. அது உங்களுக்கு பிடிக்கும், அது மீன்ஸ் பப்ளிக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறது. இந்த படம் இந்த படத்துக்கு நிறைய வேறொன்றும் பேசவில்லை, படம் பார்க்கறதுக்கு உள்ள படம், பாக்கி ஒன்றுமே இல்லை இருக்காது. தென் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஹரியுத்ரா, அவர் தான் இந்த படம் லிஸ்ட் பண்ணியிருக்கு, இந்த ഞങ്ങളെ சப்போர்ட் பண்ணி. அதுவும் തീർച്ചയായിട്ടും കண்டிപ്പാக അവരുടെ ഇപ്പോഴും നിറയെ അവരും இந்த மாதிரி இதை ஒரே ஹவர்ஸிலும் വിളിച്ച് ஃபோன் பண்ணி அது ரெடியாக்க இது ரெடியாக்க இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டரு கண்டிப்பாக இந்த தமிழ் படத்தை இண்டஸ்ட்ரியிலே அவர் நிற்கும், இனியும் வரும், இவர் நிறைய படம் பண்ணும், கண்டிப்பாக பண்ணும். தென் நெக்ஸ்ட்டு வந்து இந்த டோட்டல் மீடியா மெம்பர்ஸ் உங்களுடைய ஹெல்ப்பு வேணும். இந்த படம் பப்ளிக்கு முன்னாடி ஏற்றுறோம், அதில் உங்கள் எல்லா சப்போர்ட்டும் வேணும். கண்டிப்பாக சொல்லணும், இந்த படம் டிஃப்ரெண்ட் படம், இது கண்டிப்பாக இது எக்ஸ்பீரியன்ஸ் செய்யணும். அது தேங்க்யூ வெரி மச். அதுக்கு முன்னாடியே இதுக்கு சப்போர்ட் பண்ணால் നമ്മുടെ ഫ്രണ്ടുണ്ട് കേരളയിൽ കോയമ്പത്തൂർ ശരവണൻ, അദ്ദേഹത്തിന് താങ്ക് യു വെരി മച്ച്. താങ്ക് യു all of you. and என்னோடய ஃப்ரெண்டு உதயசங்கரன் அவர் வந்து இன்றைக்கி என்னுடைய ப்ரோக்ராமுக்கு அவர் வந்தது சந்தோஷம். ஓகே. പിന്നെ ഇതിൽ എനിക്ക് நிறைய ഇതിനപ്പുറം ഇതിലൊരാൾ നടിച്ചിരിക്കുക, നിഖിൽ മുരുകൻ. അവരാരും പേശാതെ. ഹലോ നിഖിൽ സാർ, ഇവർ ഫസ്റ്റ് പടം സ്റ്റാർട്ടിങ്ങതേ ഇവർ தான் இவர் நடிச்சிருக்காது. இவரை சப்போர்ட்டு நிறைய படத்திற்கு இனியும் இருக்கும் என்று எனக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும். இவர் 600ஆமത്തെ படம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறது இல்லை, இனியும் நிறைய 1000 வரை எத்தணும் வரும், கண்டிப்பாக வரும். ஓகே. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ and kindly just support to bring and lift this movie to the public. and thank you very much. Thank you very much. தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது ஆழி படத்துடைய இயக்குனர் மாதவ் ராமதாசன் அவர்கள் பேசியிருக்காரு. ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு வந்து மலையாளத்தில் விலாசம் படம் வந்து ஒரு என்ட்ரியாக இருந்தது. இப்போது தமிழ் இண்டஸ்ட்ரியில் உங்களுடைய விலாசம் ஆழியாக நிச்சயமாக இருக்கும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்டு அடுத்ததாக வந்து பேசக்கூடியவர் சவுண்ட்ஸ்க்கு உயிர் கொடுத்து இந்திய சினிமாவின் சவுண்ட் டிசைனிங் தரத்தை உலக அரங்கிற்கு கொண்டு சென்ற ஒரு மேதை தான் வந்து பேச இருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்தியன் சவுண்ட் இன்ஜினியர் டு வின் அன் ஆஸ்கர் அப்படின்னு தான் சொல்லணும். அது வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ பெரிய ஒரு மதிப்பையும் அவருடைய அந்த டிபார்ட்மெண்ட்க்கு வந்து ஒரு பெருமையையும் வாங்கி கொடுத்துச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். தொடர்ந்து சேர்மன் ஆஃப் கேரளா ஸ்டேட் சத்தீஸ்தா அகாடமி அண்ட் டைரக்டர் ஆஃப் IIFK திரு ரசூல் பூக்குட்டி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்தியன் சவுண்ட் இன்ஜினியர். Good afternoon to the members of the media and all of you who are present here. Sharatji and Devi, Sajit and Ramdas, my dear Devika and Indrajit and other
actors, Hari, Naveen, Udayan, all of you, thank you. Like what Indrajit said, when I hear language being spoken by people who understand and speak Tamil, I feel very jealous because I am not able to speak. My only introduction to Tamil language is the Tamil films that I have seen, and I am, so sorry for not being able to speak in Tamil. When we look at actors of the previous generations, like that of Sri Sharat Kumar, I was in pre-degree and degree when I started watching Tamil films, and I saw him in the silver screen, and he looks exactly the same. Exactly the same. He has not aged. And how can somebody be ageless like this? He's been exploiting many characters in cinema. He's a very busy actor. He's a very busy organization, the head of an organization. I know he's a lovely husband. He's a great father. I don't know, multiples of roles he is doing. All of us know our life is so strenuous. But you look at him, he's always smiling, always calm. And you call him for anything, the first step forward, he's there with you. I do not know how you manage. And the only reason that I see, take the case of Mr. Bachchan, take the case of Mr. Shah Rukh, Kamal sir, people like Sharat and all, there's only one reason. It is, Indrajit very rightly pointed out, it's the discipline. If anything that the new generation has to learn from them is discipline. Eat right, exercise, think about your work, keep positive things, come onto the set on time, get onto your costume, stand in front of the camera. That is what is going to define you, and that has defined you in the annals of cinema, in Indian cinema history, and in our minds very deep. That's what Ari is also all about. He is the anchor of the film, and we are all just floating beats of the film. And I've worked in many industries, worked in many different kinds of people. What I essentially find difference in mainstream Hindi cinema and the cinema from the south, the essential difference is that we, the people from south, care about a frame, care about cinema. I have mixed this film 3 times. We mixed it once, we showed it to the business, we took the feedback, we re-edited the film, we mixed it again, showed it again, then we changed the music. Then the film that is finally in front of you is gone through this process. Only South Indian producers and the directors has the guts to do this, has the resilience to do this, has the support. A producer stand behind a director like nobody's business. That's, I did not find that in Hindi cinema, and that's the reason why Hindi cinema is being, from the mainstream audience's mind, it is fading away. And the reason why Tamil cinema, Malayalam cinema, Marathi cinema, Bengali cinema is growing, the only reason is that they stand behind an artistic work, they stand behind a story, they stand behind a director, writer and technicians. And we believe that they all make the film. And Ari is a perfect example. And it is to be shown to people, it is to be reached to people, and you are the medium, you are the biggest advocates of good cinema. We always say that good films are not being made, but it is made, but it is not reaching the people, and people have to come to the audience and enjoy it. Ari is one such film, and I wish Indrajit and Devika. Devika is such a beautiful smile you have. I'm going to see in the years to come. You're going to light up the silver screen, and wish you all the very best. You are the next set of generations who is going to take the torch forward. Wish you all the very best. Thank you for coming, and thank you for the support. Love you. நல்லா பேசுகிறவங்கள பார்க்கும்போது ஜலஸாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க. பட் நீங்கள் அதை பண்ணவே தேவையில்லை. ஏன்னா உங்களுடைய சவுண்ட்ஸ் பேசுது. உங்களுடைய சவுண்ட் எல்லா லாங்குவேஜுமே பேசுது. ஆனால் உங்கள் சவுண்டுக்கு லாங்குவேஜ் தேவையில்லை, பட் எல்லா லாங்குவேஜுமே அதை கன்வே பண்ணுது அப்படின்றத சொல்லணும்னு விருப்பப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அடுத்ததாக பேசக்கூடியவர் பல நூறு திரைப்படங்கள், பல நூறு சாதனைகள்னு திரையுலகில் நீண்ட நெடிய பயணத்தை கொண்டவராக சார் இருக்கார். ஒரு சூப்பரான நடிப்பு, அழகான உடல் கட்டமைப்பு, கம்பீரமான குரல்னா
இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரே ஆள் அப்படின்னா நிச்சயமாக நம்ம சாரை தான் சொல்லணும். ஆழியுடைய ஆழத்தை வந்து நம்ம பார்க்க முடியாது, தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி சாருடைய வயசையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி சாருக்கே உரித்தான பல விஷயங்கள் அப்படின்ட்டு நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அண்ட் யங் அண்ட் எனர்ஜெட்டிக் ஹீரோவாக இன்னமும் வந்து வளம் வந்துட்டுருக்காரு. அண்ட் எல்லா நடிகர்களுக்குமே இந்த உடலை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய முதல் ஒரே இன்ஸ்பிரேஷன்னா நம்மளுடைய சார் மட்டும்தான். யங் அண்ட் எனர்ஜெட்டிக் ஹீரோ ஆழி படத்துடைய கதாநாயகன் நம்மளுடைய சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஆழி திரைப்பட ட்ரெய்லர் மற்றும் டீசர் பாடல் இந்த காட்சிகளை கண்டுகளிக்க வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை ஊடக கலை உலக சகோதரர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, எனக்கு முன் பேசிய இந்த குழுவினர்களே, இங்கே எல்லாரை பற்றியும் தொடர்ந்து பேசுனால அந்த பேர் வரும்போது நான் பேசுகிறேன். இந்த படம் வந்து முதல்ல நமது இயக்குனர் மாதவ ராமதாஸ் சொல்லும் போது, ஏன்னா அவருக்கு வந்து மேல்விலாசம் ஒரு படம் பண்ணியிருந்தார். நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. ஒரு கோர்ட் ரூம்குள்ளே ஒரு கதையை பண்ணியிருப்பார். ஒரு கோர்ட் மார்ஷல் சம்மந்தப்பட்ட பார்த்திபன் நடித்த அந்த படம். அந்த படத்தை நான் பார்த்தேன். அந்த கோர்ட் ரூம் விட்டு அங்கே ஒரு ரீசஸ் அப்படின்னு சொல்லுவானே, ஒரு அட்ஜார்ன்மெண்ட் மாதிரி இருக்கும். சரி, இப்போ வெளியே போவார் போல இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த 2 கேரக்டர் உள்ளே நிற்க வச்சுருவார். கோர்ட் ரூமில் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ நெவர் ஹி வெண்ட் அவுட் எக்ஸப்ட் ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ் சொல்கிறதுக்காக வெளியே போயிருந்தார். இது ஒரு வித்தியாசமான திரைப்படமாக நான் பார்த்தேன். அப்போ வந்து சுரேஷ் கோபி நடித்த அப்போதுக்கு வந்து அது பார்த்தேன். அது வந்து ஹவு டாக்டர் ஹவ் ஹி ஃபீல்ஸ் லேட்டர் அபவுட் த சிஸ்டம்னு சொல்லி அந்த சிஸ்டத்துக்குள்ளே போனார். இந்த கதை சொல்லும் போதும் இது கம்ப்ளீட்டாக வந்து அந்த வெசலில் தான் இருக்குது, அந்த ஷிப்பிங் வெசலில், அந்த ஃபிஷிங் போட்ஸ்லாம். நான் சொன்னேன், இது வெளியே போகாத்தி கதை எப்படி இருக்கும், இந்த கதை எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம், இது வந்து கடல்லே முழுமையாக எடுக்கணும்னா கூட அதுக்கு வந்து பெரிய செட்டு போடணும். இதெல்லாம் தான் என்னோடய முதல் கேள்வியாக இருந்தது. இதெல்லாம் நாங்கள் யோசனை பண்ணி வச்சுட்டோன்னு சொன்னார். அங்கேயே அவருடைய டெடிக்கேஷன் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு செட்டு போட்டு அந்த சைஸ் ஆஃப் த போட்டே வந்து செட்டு போட்டு அந்த உள்ளே எடுக்கிற ஷார்ட்ஸ் எல்லாம் ஹைட்ராலிக்ஸ் கொடுத்து அது ஷேக் கொடுக்கறது எல்லாமே எப்படி தண்ணீர் வந்து ஆடுவோம் அந்த அளவுக்கு ஷேக் கொடுத்து ஒரு டெடிக்கேஷனோட இந்த படத்தை வந்து ஒரு முயற்சி எடுத்திருக்கார். இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான திரைப்படமாக தான் நான் பார்க்குறேன். ஹரிசார் இதை எப்படி பார்த்து இதை வாங்கியிருக்கான்னு எனக்கு தெரியும். இது ஒரு வித்தியாசம்னு சொல்லும் போது படங்கள் வருகிற கமர்ஷியல் ஆஸ்பெக்டை பார்த்து ஆடல் பாடல் பிரம்மாண்டங்கள் இதெல்லாம் இருக்கும். ஆனால் இதில் ஆடல் பாடல் பிரம்மாண்டங்கள் இருக்குன்னு சொன்னால் பிரம்மாண்டமான கதையாக இருக்கும். அந்த கதை வந்து ஒரு வித்தியாசமான கதையாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் எந்த அளவுக்கு இது வந்து இன்று உள்ள ஆடியன்ஸ் வந்து பலவிதமான திரைப்படங்களை பார்க்குறாங்க, பல கதைகளை பார்க்குறாங்க, ஓடிடி பிளாட்ஃபார்ம் கதைகள் பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து கண்டென்ட் வந்து நிறைய ஆயிடுச்சு. இப்போ ஷார்ட்ஸில் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ரிங்கு அதான் பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி உட்காந்து நாங்கள் பேசுறது கேட்குறாங்களா ஷார்ட்ஸ் பார்க்குறாங்கன்னு தெரில. ஸோ இந்த அளவுக்கு இப்போ சினிமா கலை எல்லாமே இப்போ ஒரு மொபைல் ஃபோனில் வர ஷார்ட்ஸ் அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம எதுக்கு நடிக்கிறதுன்னு தெரில. ஷார்ட்ஸுக்கு நடிக்கிறதா, ரீல்ஸுக்கு நடிக்கிறதா, டெலிவிஷன் நடிக்கிறதா, வெப் சீரிஸில் போய் ஓடிடி பிளாட்ஃபார்ம் நடிக்கிறதா, பெரிய திரைப்படங்கள் நடிக்கிறதான்னு ஒரு கன்ஃபியூஷன். எந்த ஒரு கன்ஃபியூஷன் எந்த ஒரு நடிகருக்கும் தேவையில்லை. எதில் நடித்தாலும் நடிப்பு தான். ஸோ அதில் எந்த ஒரு மாற்றுக்கும் எனக்கு தெரியல. ஏன்னா unless until you bring what you can do to the screen, you are not an actor. ஸோ எனி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆக்ட் நீங்கள் ஆக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது தான் நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா காலத்தின் ஓட்டத்தில் என்னெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாறுதலுக்கு நான் மாறிக்கொள்ள வேண்டியதான், மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு பல தடவை கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ மாதவ ராமதாஸோடைய இந்த வித்தியாசமான திரைப்படம் நான் சொல்லுவேன். அந்த வித்தியாசமான திரைப்படம் வந்து நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தரும் இடத்தில் நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா வித்தியாசமான கதை சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறது இப்போ முக்கியம். இதுவும் அது மாதிரி எடுத்திருக்காங்க, இதுவும் அப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்கிறத விட ஒரு வித்தியாசமான முயற்சி எடுப்பவர்களை வரவேற்பது நம் கடமை என்று தான் நினைக்கின்றேன். இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் ஒரு ஒரு வலிமையான ஒரு பின்னணி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது காரணம் வந்து உண்மையிலே என்னுடைய அன்பு சகோதரர் ரசூல் பூக்குட்டி சார் தான். ஏன்னா இது வந்து சவுண்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற படம். ஏன்னா கடலில் எடுக்கும் போது
கொச்சின்லேருந்து ஹார்பர்லேருந்து வெளியே போய் தான் எடுத்தோம். அந்த சவுண்டு, இந்த டெடிக்கேஷன் விச் இஸ் ஒர்க்ஸ், அதனால தான் அவருக்கு ஆஸ்கர் கிடச்சிருக்கு. மேலும் பல ஆஸ்கரை வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அந்த டெடிக்கேட்டட் ஒர்க், அந்த மைக் எடுத்துக்கிட்டு காலையிலே வந்து அந்த சவுண்டு எடுக்கிறதுக்காகவே போகிறார் ஒரு டீமை வச்சுக்கிட்டு. எது எது எப்படி இருக்கணும், அந்த டாக் சவுண்ட் சொன்னார், டாகோட பைட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், பைட் பண்ணால் எப்படி இருக்கும், அது என்ன மாதிரி இருக்குது சவுண்டு, க்ரௌலிங் சவுண்டோட. இதை ஒரு ஃபைட் ஒன்று அந்த நாய் வந்து அட்டாக் பண்ணுற ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஐ திங்க் இட் இஸ் பெல்ஜியம் பெல்ஜியம் அது வாட் இஸ் மேலனாய், பெல்ஜியன் மேலனாய் தான் அந்த நடிச்சிருக்க இன்னொரு கதாபாத்திரம். அது கதாபாத்திரம் நான் சொல்லும் கூட வந்துட்டுருக்கனால அதோட ஒரு ஃபைட்டு வந்து பண்ணியிருப்பாங்க. கதையை சொல்ல வேணான்னு பார்க்குற யாரோட ஃபைட் அப்படின்னா உங்கள் கூடயான்னு கேட்டால் நிச்சயமாக என் கூட இல்லை, அது என் கூடயே சுற்றிட்டு இருக்கிற அந்த மேலனாய் யாரை கடிக்குது, யாரை வந்து இது பண்ணுறதுன்னு பார்க்கணும். அண்ட் இது வந்து எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிறப்பாக வந்து அந்த ட்ரெயினர் அந்த வண்டர்ஃபுல் ஜாப்னு சொல்லணும். ஏன்னா அதை பார்த்தோன்னு உண்மையிலே மெய்சிலிருக்க வைத்ததுன்னு சொன்னால் அது கொஞ்சம் மிகையாகாது. அப்புறம் ப்ரொடியூசர் சஜித் ஒரு ப்ளசன்ட் பர்சன். அதாவது இன்றைக்கி வந்து ஹரி சார் சொன்னது மாதிரி இன்றைக்கி திரைப்படங்கள் எடுப்பது என்பது அந்த எடுத்து ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பல படங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வாங்கின பிறகு தான் ரிலீஸ் ஆகும், ஓடிடி பிளாட்ஃபார்ம் நிர்ணயம் செய்த பிறகு தான் அந்த படம் வந்து திரைக்கே வரும் அப்படின்னு சொல்லும்போது நாம் அதை மாற்ற முடியுமா என்று சிந்திக்க சூழ்நிலை தான் போயிட்டுருக்கோம். ஏற்கனவே வேறு ஒரு மீட்டிங்கில் சொன்னேன், 50 நாட்களுக்கு பிறகு ஓடிடி பிளாட்ஃபார்ம் படத்தை ரிலீஸ் பண்ணால் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்ப்போம் என்ற ஆசை ஆடியன்ஸுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். வேணாம், அது நடந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்போ ஹரி மாதிரி நிறைய பேர் வந்து படங்களை வந்து ரிலீஸ் பண்ண தயாராக இருப்பாங்க. எந்த ஒரு படமும் சரி, நாம் நடித்திருக்கும் போது அந்த படத்தை வந்து வெள்ளித்திரையில் காண்கணும் போது அது வந்து ஆடியன்ஸோடு போய் திரைப்படத்தில் பார்க்குறது தான் உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரும். ஏன்னா அப்போ தான் அது வரவேற்கிறார்களா இல்லையா என்பது தெரியும். ஏன்னா நாடகத்தில் நடித்தோம்னா அந்த சீன் நடிக்கும் போதே கைத்தட்டல் வரும்போது சிறப்பாக நடித்திருக்கிறீர்கள் என்று தெரியும். ஆனால் திரையரங்குகள் வந்து ரிலீஸ் ஆகும்போது தான் அங்கே வந்து ஆடியன்ஸ் எப்படி ரசிக்கிறாங்க. நீங்கள் பின்னாடி தெரியாமல் போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அவங்க வந்து சிரிக்கிறாங்க, எந்த இடத்துல சிரிக்க மாட்டேன்றாங்க, நாம் சிரித்த இடத்துல அவங்க சிரிக்க மாட்டாங்க, நம்ம சிரிப்பே வராத இடத்துல அவங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஆடியன்ஸ் மேட்டர் அ லாட். ஆனால் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கறது உங்களெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் இங்கே வந்து நவீன் பாடலாசி அந்த பாட்டை பார்த்துருப்பீங்க. ரொம்ப தத்ரூபமாக வந்து அந்த பாடல் வரிகள் அவர் சொன்ன மாதிரி அந்த வரிகள் காதுகளுக்கு கேட்பது போல் இருக்குது. அது வந்து எல்லா சவுண்டு வந்து நாட் சூப்பர் சீடிங் தி லிரிக்ஸ். அதுக்கு பாராட்டுக்கள். அதுக்கு எல்லாமே பாராட்டுக்கு வந்து டைரக்டர், அந்த சவுண்டு டீம் எல்லாருக்கும் பாராட்டு சொல்லணும். அந்த கேமராமேன் ரொம்ப பிரமாதமாக எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே வந்து சிறந்த கேரக்டராக வையாபுரி அவர்கள், தாமரை அவங்க நடிச்சிருக்காங்க. தத்ரூபமாக வையாபுரி நடிச்சிருக்காரு. தாமரையும் சரி, தாமரை வந்து இங்கே சொன்னாங்க, நான் பிக் பாஸில் தான் அவங்கள பார்த்தேன், அங்கே நல்லா தான் பட நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க, இங்கே வந்து பேச தெரியலன்னு சொல்கிறாங்க. அந்த மேடையில் ஏறவங்க அப்போ தான் தெரியும், மேடையில் போய் நின்று பேசுகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால் அந்த மேடை பேச்சு என்பது போக போக பழக்கப்படும் போது தானாகவே வந்துவிடும். பல மேடைகளை காண இருக்கிறீர்கள் என்று மட்டும் நான் உங்களை பற்றி சொல்ல முடியும். அப்புறம் கம்மிங் டு இந்திரஜித் வந்து ஒரு சிறந்த கலைஞனாக வருவதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது. டெடிக்கேட்டட் யங்ஸ்டர் ஹூஸ் காட் பேஷன் டு ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம். அவரை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து வெளிநாட்டில் படிச்சுட்ருக்காரு. படிச்சுட்ருக்கும்போது லீவில் வந்து இந்த படத்தில் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் டைரக்டர்கிட்ட வந்து பழகி டைரக்டரோட படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ரஷ்ஷஸ் வந்து டைரக்டர் மாதவ் சார் காட்டும்போது தேர் இஸ் சம் கிளிண்ட் தட் அது வந்து அந்த அந்த படத்தில் அந்த கேரக்டராகவே மாறி இருக்கிறார் என்று தான் சொல்லணும். ஹவு யூ ஷுட் டூ திஸ் கேரக்டர், எவ்வளோ பேஷனாக இந்த கதை பண்ணால் சிறப்பாக இருக்கும்னு நினச்சி ஐ திங்க் இந்திரஜித் ஹஸ் ஒர்க். அண்ட் தேவிகாவுக்கு வந்து என்ன ப்ளஸ், தேவிக்கு ப்ளஸ் என்னென்னா தேவிகா ஆல்ரெடி ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள். ஏன்னா அவங்க ஃபேமிலியில் சிலரும் வந்து முன்னணி கதாநாயகிகளாக இருப்பதை அவர் சொல்ல விரும்பவில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் வராது. காரணம் இவங்களே ஒரு சிறந்த நடிகையாக வருகிற வாய்ப்பை பெற்றிருப்பவர். அண்ட் ஒரு அக்ரபேட்டிக் அதை பற்றி தெரில. அவங்க வந்து ஒரு இங்கே வந்து பத்திரிகை சகோதரர்களும் ஊடகங்களும் இங்கே வந்து சிறப்பு படைப்பாளர்களும் நீங்கள் வந்து தேவிகா வச்சு ஒரு சிறந்த ஒரு ஸ்டண்ட் படத்தை எடுக்கலாம். நீங்கள் அந்த பாடல் காட்சியில் பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி சோஃபாலேருந்து பல்ட்டி அடித்து என் பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பாங்க.
அது நான் வந்து ஒரு தடவை 2 தடவைக்கு மேலே பண்ணாதீங்க, கழுத்து உடைய போகுதுன்னு. இல்லை நான் பண்ணிடணும், 10 தடவை பண்ணால் 10 தடவை பண்ணுறாங்க. அண்ட் பைக்கு, ஃபோட்டோகிராஃபியில் ஆசை. ஸோ இந்த கலை உலகத்தை ரசிப்பவர் தேவிகா. ஸோ ஷி இஸ் காட் அ வெரி பிரைட் ஃபியூச்சர் ஆஸ் ரசல் பொகட்டிஸ் புட். அது மாதிரி ஹரி சாருக்கு நன்றி. அப்புறம் கேரளா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நன்றி. வையாபுரி கூலிங் கிளாஸ் மாட்டார், எதுக்குன்னு தெரியல, திடீர்னு இல்லை மாட்டுங்க. அதான் இப்போ தான் ஸ்டைல், அதுதான் ஸ்டைல். இப்போது நம்ம கண் மற்றவங்க தெரிஞ்சிடக்கூடாது. நம் கண்கள் பேசுவது என்ற காரணத்தினால், கண்கள் என்ன பேசுகிறது தெரியாத காரணத்தினால் நான் ஒரு கண்ணாடி அறிந்து கொள்கிறார் என்று நான் நினைக்கின்றேன். இருங்க சார், கடைசியாக தான் சொல்ல முடியும் சார். அவர் தான் அந்த படத்தோட கதாநாயகனே. எல்லோரும் சொல்ல மாதவ், ரஜித் வருது, சங்கர் சார், அவங்க நண்பர் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த படத்தில் முக்கியமாக அன்றைக்கி சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா இந்த காட்சியில் அந்த நிக்கில் முருகன் என்ற அன்பு சகோதரர் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கிய பாத்திரம் வந்து குரல்கள் வந்து வெளியே தான் கேட்டுட்ருக்குன்னு அந்த படத்தில் முதல்ல அவர் குரல் கேட்க வேண்டிய ஒரு சூழல் உருவாயிடுச்சு. இந்த குரலை போய் முதல்ல போட்டாங்களே அப்படின்னு கொஞ்சம் இருந்து கட் பண்ணிடலாமா, அந்த காலம்லாம் கட்டி போட்டு தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் தூக்கி போட முடியாத இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. சரி, எப்படி தூக்கி போடாட்டி என்ன பண்ணுறது சொல்லி தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி காட்சி வருமானு பார்த்தேன், மாட்டிச்சு எனக்கு. அதில் வந்து நல்லா நான் சொன்ன நிற்கல தெரியாதனமாக இமோஷனலாக நடிப்பேன், உண்மையில் அடித்தாலும் அடிப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஈடு கொடுத்து என்னை எதிர்த்து பேசுகின்ற வசனங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். அது வந்து மனசில் இருந்ததெல்லாம் பல பேருக்கு இருக்கலாம், இவர் ஏதாச்சும் எதிர்த்து பேசணும், முறைக்கணும் அப்படின்றது. இந்த மாதிரி சினிமாவில் நீங்களும் நடிங்க, அப்போ இந்த காட்சிகளுக்கெல்லாம் நடிக்க முடியும். நடித்தார், என்கிட்ட வந்து எதிர்த்து பேசினார், அதுக்கு என்ன விடை கிடைத்தது என்று சொன்னால் மிதித்து அவரை தூக்கி போடுகிற அளவிற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. நிந்திரிங்க, உட்காருங்க, இங்கே பாருங்கள், லெஃப்ட்டில் பாருங்கள், ரைட்டில் பாருங்கன்னு வர நீ எங்கேயும் பார்க்காதுன்னு ஒரே மீதி ரொம்ப சந்தோஷம். ஸோ நிக்கில் வந்து ஒரு பெரிய சப்போர்ட். ஏன்னா கலை உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு இருக்க ஒரே ஒரு ஆள் அவள் தான். ஒரு நாளைக்கு 10 ட்ரெஸ்ஸு மாற்றுவார். ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றினா பரவாயில்ல, இல்லை வந்து இதயத்தை மாற்றிடாதீங்கன்னு சொல்ல வந்தேன் நான். நல்ல மனிதன் என்பதை மாற்றி விடாதீர்கள். இந்த வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த படம் மியூசிக் ஜெர்சி கிஃப்டாக இருக்கணும், சரி, சவுண்டு வந்து பெரிய முக்கியமான பங்கு. எனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிளிம்ஸஸில் பார்த்துருப்பீங்க. ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கிற படம் அப்படின்னு சொல்லும் போது ஐ டெலிகேட், நான் கேள்விகள் கேட்க தான் செய்வேன். ஆனால் இன்றைக்கி வந்து நெகட்டிவாக இருக்கிறவங்க தான் வெற்றி பெறுறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து கதாநாயகன் என்று சொன்னால் நல்லவனாக இருந்தால் மட்டும் கதாநாயகன் இருக்க முடியாது. அவன் என்னென்ன தப்பு பண்ணுறானோ அவன் தான் கதாநாயகன். வில்லன் பிகம்ஸ் அ ஹீரோ, இந்த ஹீரோ பிகம்ஸ் அ வில்லன் தீஸ் டேஸ். நான் கலை உலகத்தை பற்றி பேசுகிறேன், நீ வேறு எடுத்துக்கூடாது. ஏன்னா அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா புஷ்பா 2ல் வந்து பாவம் அதில் வந்து அவர் வந்து செம்மரம் கடத்திட்டுருக்காரு, அவர் தானே ஹீரோ. ஏன்னா அந்த பாவம் ஃபாத் ஃபாசில் வந்து கெட்ஸ் பீட்டன் டில் த எண்ட் இஸ் நாட் ஏபிள் டு கேட்ச்ன்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து காலங்கள் மாறிவிட்டன. ஆனால் எதை நோக்கி போது ஒரு கதை வித்தியாசத்தை தேவைப்படுகிறது. அந்த வித்தியாசத்துக்கு பயன்படுத்துறது தவறு என்பதை உணர்த்துகின்ற காட்சிகளும் வந்து விடுகிறது. அதனால் அது ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி போட்டுடுறோம். ஆனால் இந்த படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து மிகப்பெரிய கலெக்ஷன், 1000 கோடி கலெக்ட் பண்ணோம், 3வது நாளே வெற்றி விழா கொண்டாடுவோம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கதை, ஒரு சிறந்த இயக்குனர், வித்தியாசமாக சிந்திக்கின்ற ஒரு இயக்குனர், எப்படி மேல் விலாசம் 30 எல்லாம் பண்ணாரோ அதே மாதிரி இந்த படத்தையும் நான் இதுக்குள்ளே தான் சார் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கார். கதை வெளியே போயிட்டு வந்தாலும் இதுக்குள்ளே நடக்கிற இந்த சம்பவம் அண்ட் அதில் நடக்கிற இமோஷன்ஸ் பிட்வீன் மீ அண்ட் இந்திரஜித் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபிலிம், இதில் வந்து கடுமையாக பேசுவதும் சரி, கடுமையாக நடந்து கொள்வதும் சரி, அந்த போட்டில் எடுக்கிறதுக்கு நாங்கள் பட்ட கஷ்டங்கள், அதுக்கப்புறம் அந்த இறுதியில் என்ன நடந்ததுன்னு வெரி இமோஷ்னலாக வந்து அந்த கதையை வந்து ராம்தாஸ் சார் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டைரக்டர் சார். நீங்கள் வித்தியாசமான படங்களை எடுங்க, டு நாட் டீவியேட் ஃப்ரம் வாட் தாட்ஸ் யூ ஹேவ். ஏன்னா அதை டீவியேட் பண்ணாமல் நான் இந்த மாதிரி எடுக்கலாமா, இப்படி வேறு வித்தியாசமாக படம் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கணும்னு அவசியமே கிடையாது. கீப் யுவர் ஜானர் அண்ட் மேக் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் கமர்ஷியல். ஏன்னா கமர்ஷியலாக இருந்தால் தான் யூ வில் பி லுக் பேக் அண்ட் பீப்புள் வில் ஸ்டார்ட் லுக்கிங் அட் யூ. பிகாஸ் ப்ரொடியூசர் அவர் பணம் சம்பாதிக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டர் பணம் சம்பாதிக்கணும். ஸோ இந்த படத்துக்கு வந்து நீங்கள்லாம் வந்து உங்கள் ரிவ்யூஸ், நீங்கள் படம் பாருங்கள். ஒரு வித்தியாசமான முயற்சி, நாங்கள் இதை எதிர்பார்த்து வந்தோம், அதெல்லாம் இல்லையே
அப்படி நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். எடுத்த முயற்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்தீர்கள் என்று சொன்னால் இது போன்ற படங்கள் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மீண்டும் உங்கள் அனைவருக்கும், கலை உலக சகோதரர்களுக்கும், வருகிற இந்த சிறப்பு அழைப்பாளருக்கும், ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகை சகோதரர்களுக்கும், செல்போன் பிரியர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், என்னுடன் வருகை தந்திருக்க தேரோட்டிகளுக்கும், என் சகோதரர்களுக்கும், மேடையில் இருப்பவர்களுக்கும், இங்கே நல்லா கம்பேர் பண்ணிகிட்டு இருக்க அன்பு சகோதரி அவர்களுக்கும் என் நன்றிகளை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆழி திரைப்படத்துடைய பாடல்கள் ட்ரெய்லர் இன்றைக்கி லான்ச் ஆகிருக்கு. மக்கள் மத்தியில் நிச்சயமாக நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. கூடிய விரைவில் படமும் ரிலீஸ் ஆக இருக்கும். இப்போ நீங்கள் கொடுத்த அதே சப்போர்ட்டை படம் ரிலீஸ் டைம்லேயும் எங்களுக்கு கொடுக்கணும். மக்கள்கிட்ட இந்த படத்தை கொண்டு போய் நீங்கள் சேர்ப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட நன்றி, வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் படக்குழுவினருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.